மீதான அன்பு இருக்கின்றது. சோழ அரசர்களின் இந்த செயல், அதோடு இணைந்த இந்த ஏற்பாடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெருவேள்வியை போன்றது. இது உற்சாகம் அளிக்க வல்லது, கருத்தூக்கம் அளிக்க வல்லது. भाइयों बहनों, चोला राजाओं ने भारत को सांस्कृतिक एकता के सूत्र में पिरोया था. आज हमारी सरकार चोला युग के उन्हीं विचारों को आगे बढ़ा रही है. हम काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम जैसे आयोजनों के जरिए एकता के सदियों पुराने सूत्रों को मजबूत बना रहे हैं. गंगई कौन चोलपुरम जैसे तमिलनाडु के प्राचीन मंदिरों का भी एएसआई के जरिए संरक्षण किया जा रहा है. சகோதர சகோதரிகளே, சோழ அரசர்கள் பாரதத்தை கலாச்சார ஒற்றுமை என்ற இழை கொண்டு இணைத்தார்கள். இன்று நம்முடைய அரசாங்கம் சோழர்களுடைய இதே கருத்துக்களை, எண்ணங்களை முன்னெடுத்து செல்லுகின்றது. நாங்கள் காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக ஒற்றுமையின், ஒருமைப்பாட்டின் பல நூற்றாண்டு கால பழமையான கோட்பாடுகளை பலப்படுத்தி வருகின்றோம். கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற தமிழகத்தின் பண்டைய ஆலயங்களையும் கூட இந்திய தொல்லியல் ஆய்வகம் வாயிலாக இப்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றன. जब देश की नई संसद का लोकार्पण हुआ तो हमारे शिव आधीनम के संतों ने उस आयोजन का आध्यात्मिक नेतृत्व किया था. सब यहां मौजूद है. तमिल संस्कृति से जुड़े पवित्र सेंगोल को संसद में स्थापित किया गया है. मैं आज भी उस पल को याद करता हूं तो गौरव से भर जाता हूं. தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள். இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள். தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. அந்த கணங்களை நான் இன்று நினைத்து பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது. साथियों, मैंने अभी चिदंबरम के नटराज मंदिर के कुछ दीक्षितरों से मुलाकात की है. उन्होंने मुझे इस दिव्य मंदिर का पवित्र प्रसाद भेंट किया, जहां भगवान शिव की नटराज रूप में पूजा होती है. नटराज का ये स्वरूप, ये हमारी फिलॉसफी और साइंटिफिक रूट्स का प्रतीक है. நண்பர்களே, நான் இப்போதுதான் சிதம்பரம் நடராஜா ஆலயத்தின் சில தீட்சிதர்களை சந்தித்தேன். சிவபெருமான் நடராஜராக வழிபடக்கூடிய அந்த திவ்யமான ஆலயத்தின் பவித்திரமான பிரசாதத்தை அவர்கள் எனக்கு அளித்தார்கள். நடராஜரின் இந்த ஸ்வரூபம், இது நமது தத்துவம், அறிவியல் வேர்கள் ஆகியவற்றின் அடையாளம். भगवान नटराज की ऐसी ही आनंद तांडव मूर्ति दिल्ली के भारत मंडपम की शोभा भी बढ़ा रही है. इसी भारत मंडपम में G20 के दौरान दुनिया भर के दिग्गज नेता जुड़े थे. நடராஜ சுவாமியின் இதே போன்ற ஆனந்த தாண்டவ மூர்த்தி தில்லியின் பாரத் மண்டபத்தின் அழகுக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதே பாரத் மண்டபத்தில் G20 போது உலகெங்கிலும் இருந்தும் உலக மகா தலைவர்கள் எல்லாம் குழுமினார்கள். साथियों, हमारी शैव परंपरा ने
भारत के सांस्कृतिक निर्माण में बहुत बड़ी भूमिका निभाई है। चोला सम्राट इस निर्माण के अहम आर्किटेक्ट थे। इसलिए आज भी शैव परंपरा के जो जीवंत केंद्र है तमिलनाडु उनमें बेहद अहम है। நமது சைவ பாரம்பரியம் பாரதத்தின் கலாச்சார நிர்மாணத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றது. சோழ பேரரசர்கள் இந்த நிர்மாணத்தின் முக்கியமான சிற்பிகளாக விளங்கினார்கள். ஆகையால்தான் இன்றும் கூட சைவ பாரம்பரியத்தின் உயிர்ப்புடைய மையங்களில் தமிழ்நாடு மிகவும் முக்கியமானது. महान नयनमार संतों की लीगेसी, उनका भक्ति लिटरेचर, तमिल लिटरेचर, हमारे पूज्य आधीनमों की भूमिका, उन्होंने सोशल और स्पिरिचुअल फील्ड में एक नए युग को जन्म दिया है. பெருமைமிகு நாயன்மார் புனிதர்களின் சீர்மரபு, அவர்கள் யாத்த பக்தி காப்பியங்கள், செம்மொழியாம் தமிழ் மொழியின் இலக்கியம், நமது போற்றுதலுக்குரிய ஆதீனங்களின் பங்களிப்பு, அவர்கள் சமூக மற்றும் ஆன்மீக களங்களில் ஒரு புதிய யுகத்திற்கு பிறப்பளித்திருக்கின்றார்கள். साथियों, आज दुनिया जब इंस्टेबिलिटी, वायलेंस और एनवायरमेंट जैसी समस्याओं से जूझ रही है, ऐसे में शैव सिद्धांत हमें सॉल्यूशंस का रास्ता दिखाते हैं. நண்பர்களே, இன்று உலகம் நிலையில்லா தன்மை, வன்முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் உழன்று வரும் வேளையிலே சைவ சித்தாந்தம் நமக்கு தீர்வளிக்கும் பாதையை துலக்கி காட்டுகின்றது. आप देखिए, तिरुमूलर ने लिखा था, अनबे शिवम, अर्थात प्रेम ही शिव है, लव इज शिवा. आज अगर विश्व इस विचार को एडॉप्ट करे तो ज्यादातर क्राइसिस अपने आप सॉल्व हो सकती है. इसी विचार को भारत आज वन वर्ल्ड, वन फैमिली, वन फ्यूचर के रूप में आगे बढ़ा रहा है. நீங்களே பாருங்கள், அன்பே சிவம் என்றார் சித்தர் திருமூலர். இன்று இந்த கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பெரும்பாலான சங்கடங்கள் தாமாகவே தீர்ந்து போய்விடும். இந்த எண்ணத்தை தான் பாரதம் இன்று ஓர் உலகம், ஓர் குடும்பம், ஓர் எதிர்காலம் என்ற வகையினிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, आज भारत विकास भी, विरासत भी इस मंत्र पर चल रहा है. आज का भारत अपने इतिहास पर गर्व करता है. बीते एक दशक में हमने देश की धरोहरों के संरक्षण पर मिशन मोड में काम किया है. देश की एंशियंट स्टैच्यूज और आर्टिफैक्ट्स जिन्हें चुराकर विदेशों में बेच दिया गया था, उन्हें वापस लाया गया है. நண்பர்களே, இன்று பாரதம் வளர்ச்சியோடு கூடவே மரபும் என்ற மந்திரத்தை அடியொற்றி பயணித்து வருகிறது. இன்றைய பாரதம் தனது வரலாற்றின் மீது பெருமிதம் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தேசத்தின் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பணியிலே மிகுந்த உருத்தோடும் கருத்தோடும் பணியாற்றி வந்திருக்கின்றோம்.
தேசத்தின் பண்டைய சிலைகள் மற்றும் கலை சின்னங்கள் இவை களவாடப்பட்டு அயல் நாடுகளில் விற்கப்பட்டு விட்டன. இவற்றை நாங்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறோம். 2014 के बाद से 600 से ज्यादा प्राचीन कलाकृतियां, मूर्तियां दुनिया के अलग अलग देशों से भारत वापस आई है. इनमें से 36 खास तौर पर हमारे तमिलनाडु की है. आज नटराज, लिंगोद्भव, दक्षिण मूर्ति, अर्धनारीश्वर, नंदिकेश्वर, उमा परमेश्वरी, पार्वती, समंदर, ऐसी कई महत्वपूर्ण धरोहरें अब फिर से इस भूमि की शोभा बढ़ा रही है.